என்றும் இல்லை, இல்லவே இல்லை, ஒரு பொழுதும் இல்லை. இதைத்தான் பகவான் புத்தர் இங்கே எச்சரிக்கிறார். நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுது பதில் கூறாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வாக்குறுதி அளிக்காதீர்கள். நீங்கள் சோகமாக இருக்கும் பொழுது எதையும் தீர்மானிக்காதீர்கள். உண்மையில் சிறந்த ஆலோசனைகள். ராமாயணத்தையே எடுத்துக் கொள்ளுங்களேன். சூர்பனகை அவனை மனம் புரிய முன்மொழியும் போது கோபமடைந்த லக்ஷ்மணன் அவளை ராமனை நோக்கிச் சுட்டிக்காட்டி நிலைமையை மேலும் மோசமாக்குகிறான். அதற்கு வெகு காலத்திற்கு முன்பு கைகேயியின் தேரோட்டும் திறமையைக் கண்டு மகிழ்ந்த தசரதன் அவளுக்கு 2 வரங்களைக் கொடுக்கிறான். 14 வருடங்கள் வனவாசத்திற்குப் பிறகு ராமன் சரியான நேரத்தில் திரும்பி வராத பொழுது அதனால் வருத்தமடைந்த பரதன் கிட்டத்தட்ட தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான். ஆகவே ஆம், கோபப்படும் போது பதிலளிக்க வேண்டாம். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்து விட வேண்டாம். சோகமாக இருக்கும் பொழுது எதையும் தீர்மானித்து விட வேண்டாம்.